வணக்கம் நேயர்களே. அருமையான ஆன்மீக நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கின்ற சங்கரா தொலைக்காட்சி மூலமாக காஞ்சி மகான் என்னும் நடமாடும் தெய்வத்தை பற்றி மேலும் சிந்தனைகளை உங்களோடு ஆனந்தமாக பகிர்ந்து கொள்வதில் பெருமை எழுதுகிறேன், பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கருணை என்னும் ஓர் ஊற்று காஞ்சியில் இருந்தது நேற்று. கருணை என்னும் ஓர் ஊற்று காஞ்சியில் இருந்தது நேற்று. அவர் கண்களின் ஒளியில் குளித்து கழித்து களைப்பாரியது காற்று. அவர் கண்களின் ஒளியில் குளித்து கழித்து களைப்பாரியது காற்று. அருளே அவரது மூச்சு, அமைதியே தரும் அவர் பேச்சு. அருளே அவரது மூச்சு, அமைதியே தரும் அவர் பேச்சு. அவர் பதம் ஒன்றே கதி என்றோர்க்கு ஆனந்தம் நிச்சயமாச்சு. சரிதானே? ஒரு தாயும் மகளும் அவரை காண வருகிறார். மகள் குழந்தை. தினமும் அவங்க பூ எடுத்துட்டு போறாங்க பெரியவாளை பார்க்கறதுக்கு. நல்ல ரோஜா பூக்கள் அவங்க தோட்டத்திலே இருக்கு. அதுல என்னன்னா, நல்ல மனமுள்ள ரோஜாக்களும் இருக்கு, மனமில்லாத ரோஜாக்களும் இருக்கு. பூக்கள் ரெண்டு விதம். அதுல ரோஜாக்கள் அந்த மாதிரி நிறைய உண்டு. அந்த தாய் பெரியவருக்கு நல்லபடி சேர்ப்பிக்கணுமேன்றதுக்காக மனமுள்ள ரோஜா பூக்களாக எடுத்து எடுத்து இந்த குடலையில, பூக்குடலையில போட்டுக்கிறாங்க. அந்த குழந்தை தானே ஏதாவது பறிக்கணுன்றதுக்காக அதுல மனம் இல்லாத ரோஜாவை அது பறிச்சு அதுவும் அதை எடுத்து போட்டு கலந்து போச்சு. இந்த அம்மாவுக்கு கோபம், என்ன இப்படி பண்ற, பெரியவாளுக்கு போய் இப்படி வாசனை இல்லாத பூவை எடுத்துன்னு போலாமா அப்படின்னா அது என்ன பண்ணும், அது கலந்து போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அதை எடுத்துன்னு போறான், போய் அது பெரியவாளுக்கு வைக்கிறான். சரிம்மா விட்டுரு, தப்பாச்சு, நான் என்ன பண்ணுறது, குழந்தைக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. பெரிய முன்னால் வச்சு நமஸ்காரம் பண்ணும்போது அந்த பூவை பார்க்குறாரு. பார்த்து தொழாவி 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 இந்த குழந்தை கொண்டு போட்ட மனமில்லாத ரோஜா பூவை எடுத்து வச்சுக்கிறார். எப்படி? அதுதான் ஏன் பெரியவான்றது. அந்த குழந்தையினுடைய மனசு ஒன்று காயப்பட்டிருக்கும், அம்மா திட்டினான்ட்டு. இன்னொன்று அது மனசுல ஒரு குற்ற உணர்வு இருக்கும். ஐயோ செய்யக்கூடாது, ஏதோ செஞ்சிட்டோம் போல் இருக்கு, தப்பு செஞ்சிட்டோம், பெரியவங்களுக்கு இதை எடுத்து போயிருக்க கூடாது அப்படின்னு. அதை எப்படி அவர் சால்வ் பண்றாரு பாருங்க. இந்த அம்மாவும் எடுத்து பார்க்கல, இந்த குழந்தையும் பார்க்கல. அவர் தொழாவி 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 அந்த குழந்தை கொண்டு போட்டு உள்ள கலந்து விட்ட, யாராலும் எளிதில் கண்டுபிடிக்க முடியாத அந்த மனம் இல்லாத ரோஜாவை அப்படி எடுத்து அப்படி மோந்து பார்த்து அப்படி நெஞ்சில் வச்சுக்கிட்டாராம். எப்படி இருக்கு பாருங்க. அப்ப அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அப்போ அந்த மடத்துல இருக்கிறவர் சொல்றாரு, நீங்க தினம் நிறைய வரும்போதெல்லாம் நிறைய பூ கொண்டு வந்துடுறேன், நீங்க அதை அவர் பயன்படுத்துறதே இல்லை, ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு பூ சேர்ந்துருது. அப்ப அந்த மகக்கு பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான். ஏடா இது, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமா, தினம் இவ்வளோ அழகா பூ கொண்டு வரும், அவர் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணுவார்னு நினச்சிட்டு இருக்கோம், இது பண்ண முடியாத போச்சு போல் இருக்கு, நம்ம கொண்டு வந்த பூ உபயோகம் இல்லை, இந்த குழந்தைய சொன்னமே மனம் இல்லாத பூ கொண்டு வந்தேன்ட்டு மனத்தோடு இருக்கக்கூடிய என்னுடைய பூக்களே அவருக்கு பயன்படலை அப்படின்னா நம்மகிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த அம்மா வருத்தம். அவங்க போகும்போது கூப்பிட்டு அனுப்புறாரு பெரியவர். ஸ்ரீமதி சுந்தா சுந்தரத்தை கூப்பிடு அப்படின்னு உத்தரவு. நீங்க தான் ஸ்ரீமதி சுந்தா சுந்தரமா? ஆமா, பெரியவா அவங்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வந்தோடனே பேசல. என்ன பண்றாருன்னா, இந்த அம்மா கொண்டு வந்த பூ மொத்தத்தையும் எடுத்து வச்சுக்கிறார். அந்த பூவையே பரப்பி அப்படியே மானசீகமா பூஜை பண்றார். மானசீகமா பூஜை பண்ணி அந்த பரப்பி வச்சிருக்கக்கூடிய மலர்கள்லயே தன்னோட கையால தொட்டு அங்க அவர் கண் முன்னால அம்பாள் தெரிகிறாலும் அது மாதிரி அதை அப்படியே எடுத்து அப்படியே நெஞ்சில வச்சு முழு பூஜைய மலர்களுக்கே பண்றார். மலர்களை வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம். அன்றைக்கு அந்த அம்மாவுடைய எதிரில் மலர்களுக்கே ஒரு பூஜை பண்ண மாதிரி வச்சு அப்படியே அதை அள்ளி அந்த பூ மொத்தத்தையும் அப்படி அள்ளி எல்லா மலர்களையும் தன்னுடைய முறம் போன்ற வாரி வாரி கொடுக்கின்ற அந்த கைகளினால் அள்ளி தன்னோட நெஞ்சோடு அணைத்து கொண்டு அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு ரொம்ப நேரம் இருந்தார். இந்த அம்மா அம்பாலேயே பார்த்த மாதிரி இருக்கு, காமாட்சி அம்பாலேயே பார்த்த மாதிரி இருக்குது. எப்படி இதை டீல் பண்றாரு பாருங்க. ஒரு மலர் தான், யாரோ ஒருத்தர் கொண்டு வர்றாரு, பூவை கொண்டு வர, நம்ம எல்லாம் பெருசா அதை எடுத்துக்குவோமா? அதான் ஒரு சின்ன பொருள் கூட பக்தன் கொண்டு வந்தானா அதுக்கு பகவான் எவ்வளவு வேல்யூ கொடுக்குறாங்கிறது பெரியவா மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா?
நம்ம கொண்டு போகும்போது இருக்க வேண்டிய சிரத்தை தான் முக்கியமே தவிர நம்ம எதை எடுத்து கொண்டு போகிறோம் என்பதல்ல பொருள். நம்ம எவ்வளவு கொண்டு போகிறோம் என்பதல்ல பொருள். எந்த பொருளை எடுத்து கொண்டு போகிறோம் என்பதல்ல பொருட்டு. நாம் எந்த உணர்வோடு, அர்ப்பணிப்பு உணர்வோடு, பக்தியோடு, ஸ்ரத்தையோடு, நேசத்தோடு நம்ம எடுத்துக்கொண்டு போனோமானால் அது எப்படி அங்கீகரிக்கப்படுகிறது இறைவனால் என்பதற்கு முழு உதாரணம் பெரியவா அப்படி காமிச்சிருக்கிறார். அப்போ நம்ம இப்படி சொல்லலாம், மனமுள்ள மலரை படைத்தவன் தானே மனமற்ற மலரையும் படைத்து வைத்தான். உண்டா இல்லையா? மனமுள்ள மலர் இறைவனுடைய படைப்புனா மனமில்லாத மலர்? அதற்கும் ஒரு வேலை இருக்கு. எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட் ஹாஸ் அ ஸ்டேட்டஸ், has a role, has a purpose, has a right, has a reason to exist and live here. அதுதான் மனமுள்ள மலரை படைத்தவன் தானே மனமற்ற மலரையும் படைத்து வைத்தான். குணமுள்ள நெஞ்சினை கொடுத்தவன் தானே குறைகளை அதனுள் புகுத்தி வைத்தான். மனம் உண்டு மனம் இல்லை என்பதெல்லாம் மனம் செய்யும் பேதம் வேறொன்றும் இல்லை. அவன் குணம் என்றும் குறை என்றும் கொள்வதில்லை. எந்த குழந்தையையும் தாய் என்றும் தள்ளுவதில்லை. இறைவன் குணம் என்றும் குறை என்றும் கொள்வதில்லை. எந்த குழந்தையையும் தாய் என்றும் தள்ளுவதில்லை. எல்லாரும் ஒரே மாதிரி தான். எல்லாரும் ஒரே மாதிரி தான். நம்ம does our knowledge matter to God? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயோ எப்படிங்க? இல்ல. அப்போ our ignorance also doesn't matter to him. நம்முடைய அறிவு என்பது நம்முடைய அறிவா அல்லது அவனுடைய அருளால் பெறப்பட்ட ஒன்றா, பிரசாதமா? இல்லைங்க, அவருடைய அருளால் வந்தது. அப்போ அறியாமை அது மட்டும் உன்னுடைய சொந்தமா? உன்னுடைய சொந்த முயற்சியில நீ சேர்த்து அறியாமை ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் லீவ் இட். மொத்தம் அவர் கொடுத்தது தான். நான் இன்னைக்கு நீ இப்படி இருக்கேன்னா அவர் இப்படி இருக்குன்னு நிச்சயம் பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். அந்த மாதிரி இருந்தோம்னா நிம்மதியா இருக்கும். ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தங்கியிருக்காரு. இங்கே ஒரு இடம், அங்க 2 பேர், சென்னையில இருந்து 2 பேர் வந்தார் அவரை பார்க்கணும்ட்டு. வந்த நேரம் முறையற்ற நேரம். இப்போ நமக்கு ஒரு மரியாதை நமக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. ரொம்ப பேர், நான் எங்களுடைய குருநாதர்கிட்ட வரவங்கள்ட்ட கூட இதை நான் பார்த்துருக்கேன். அவர் இத்தனை மணிக்கு காத்தால எழுந்தாருன்னா ராத்திரி படுக்கிற வரைக்கும் விடாத வேலை. ஏதோ ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் அந்த உடம்பை கடத்தி கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்னா விட மாட்டாங்க. அப்பதான் ரொம்ப இம்பார்ட்டன். அவங்க எல்லாரும் அவங்களுடைய குளியல், அவங்க சாப்பாடு எல்லாம் அவங்க டயத்துக்கு முடிச்சுட்டு அப்புறம் தரிசனத்துக்குன்னு வருவாங்க. and they expect the guru to stand before you and grant darshan. இது ரொம்ப ஆக்சுவலா அநியாயம். இதை நம்ம விடாம செஞ்சிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம அந்த மாதிரி 2 பேர் வராங்க அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துல அவர் இருக்கும்போது. இப்போ அவரை சந்திக்க முடியல, நாங்கள் ரொம்ப தூரத்துல இருந்து வந்துட்டோம் அப்படின்ட்டு. என்ன பண்றது? பேசிட்டு இருக்கும்போது பெரியவர் வரார். உள்ள இருந்தவர் ஓய்வு எடுக்க போனவர் வெளியில வந்து அவளுக்கு தரிசனம் கொடுத்து அந்த பிரசாதத்தை கொடுத்து 2 நிமிஷம் பேசி திரும்ப உள்ள போறார். அந்த ரிதமே அப்செட் ஆயிடும் அவளுக்கு, உடம்புக்கு பாவம். ஆனாலும் அவர் உள்ள போனோன்னு இவ போவே இல்லை. வந்தவர்கள் செல்லவில்லை, அங்கே இருக்காங்க. இப்போ மடத்துல இருக்கிறவங்க கேட்குறப்ப எதுக்கு இப்போ நின்றுருக்கு? இல்லையே, நாங்க வந்த காரியம் என்ன ஆகலையே, நாங்க வந்த காரியம் என்ன ஆகலையே. என்ன வந்த காரியம் ஆகல? வா, நேரம் கெட்ட நேரத்துல நீங்க வந்தீங்க. ஆனாலும் அவர் உங்க மேல கருணையினால வெளியில உங்களுக்கு தரிசனம் கொடுத்தாச்சு, பிரசாதம் கொடுத்தாச்சு, நீங்க சௌக்கியமா எல்லாம் கேட்டாச்சு. இப்ப இல்ல வந்த காரியம் ஆகலையே. என்னடா வந்த காரியம் அப்படின்னா திரும்பவும் பெரியவர் வர்றார். பெரியவர் எந்த மாதிரி செய்யறாரு? தன்னுடைய வஸ்திரத்தை அப்படி தூக்கி பாதங்களை காட்டாரு. அதுக்கு தான் வந்திருக்காங்க. அதை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணல. முதல்ல அந்த பிரசாதம் வாங்கிக்கும் போதா சொல்லியிருக்கலாம் இல்லையா, சுவாமி ஒரு நிமிஷம் உங்க பாதத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமா? நேரம் கட்டு வந்தது தப்பு. அப்புறம் அவர் உள்ள போனதுக்கு அப்புறம் இல்ல வந்த காரியம் ஆகலைன்னா, அதுக்கப்புறம் வந்தார். அப்ப அந்த துணி எப்படி விலக்கி பாதங்களை காமிச்சார். அதை பார்த்துட்டு ஆஹா இதுக்கு தான் வந்தோம், வந்த காரியம் ஆச்சு அப்படின்னு கூட அவங்களுக்கு சந்தோஷம் தான். இல்லை, அதை மறுக்கல நான். ஒரு பக்தனுடைய உணர்வை, நல்லுணர்வை நம்ம மறுப்பதற்கு இல்லை. ஆனாலும் கொஞ்சம் அனுசரிச்சு வரலாம். குருஜி அப்படித்தான் ரொம்ப அதிகாலையில எழுந்து 300 பேர் 400 பேரை பார்த்து அதுக்கப்புறம் அந்த தீர்த்தம்லாம் கொடுத்து முடிச்ச அப்புறம் தான் அவர் வயிற்றுல ஆகாரம் போகும். எழுந்துக்கவும் மாட்டார் நடுவில். அதெல்லாம் முடிச்சு அவர் உள்ள போய் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் என்பது. அப்பதான் யாராவது ஒரு வேலை கட்ட ஒரு 2 மணிக்கு மத்தியானம் 2 மணி 2:30 மணிக்கெல்லாம் ஒருத்தர் சந்திக்கிற நேரமா சொல்லுங்க, ஒரு மகானை சந்திக்கிற நேரமா இல்லை வருவாங்க. நான் அப்போ கொஞ்சம் கோபம் கடுமை. இந்த டயத்தில் வரீங்க, இப்போ அவர் பார்க்க முடியாதுன்னு சொல்லும்போது அவர் உள்ளேருந்து வெளில வருவார். நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன ஏன் இல்லை டிஸ்டர்பிங்காக இருந்தது. அங்கே படுக்கலான்னு போனால்
கார் வந்த சத்தம் கேட்டது, சரி என்ன ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போலாமேட்டு போனேன். இந்த நிகழ்ச்சி எதுக்கு நான் சொல்றேன்னா, இன்னைக்கும் வந்து நம்ம எத்தனையோ பேரை பெரியவங்களை சந்திக்க போவதா இருக்கும். தயவு செய்து அவர்களுக்கு உரிய நேரம் எது, உகந்த நேரம் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு போறது நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் சொல்றேன். பெரியவாளே நம்ம இந்த பாடுபடுத்தினோம்னா இன்னும் எத்தனை பேர் எந்த பாடுபடுத்துவோமோ தெரியாது. அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நீங்களும் 4 பேருக்கு இந்த தகவலை சொல்லலாம். ஒருத்தர் நம்ம சந்திக்க போகும்போது அவர்களுக்கு உரிய நேரம் எது, ஒருத்தர் நம்ம கூப்பிடும் போது அவங்க எந்த நிலைமையில இருப்பாங்க, போன்லயே வச்சுக்கங்களேன், எந்த சூழ்நிலையில இருப்பாங்களோ, பேச முடியுமோ முடியாதோ, இஸ் இட் அ குட் டைம் டு கால் யூ நவ் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பலாம். மே கால் யூ நவ் ஆர் லேட்டர் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு அப்புறம் பேசலாம் இல்லையா? அது மாதிரி இருக்கணும். அந்த கர்டிசி நம்ம செய்யறோமே, பட் வி டேக் அ மகான் ஃபார் கிராண்டட். நம்ம எப்போ போனாலும் அவர் தரிசனம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது மாதிரி இல்லாம நம்ம அனுசரித்து நடந்துக்கணுன்றது நான் ஒரு விண்ணப்பமாக கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்னும் ஆந்திராவிலேருந்து ஒரு தம்பதி வராங்க அவரை பார்க்கறதுக்கு. இது ஒரு நல்ல நிகழ்ச்சி பாருங்க எப்படி இருக்குன்னு. அவங்களுக்கு வந்து 2 குழந்தைகள், ட்வின்ஸ். அவங்களுக்கு 2 பசங்க, எனக்கு மாதிரி. அப்போ வந்து குழந்தைகளை கொடுத்து அவருக்கு முன்னாடி காமிச்சு அவருக்கு பிரார்த்தனை பண்ணி அவர் அனுகிரகம் பண்ணி பிறந்த குழந்தைகள். இன்னும் கொஞ்சம் அவங்க வளர்ந்தோடனே அவர்கிட்ட கொண்டு வந்து காட்டணுன்றதுக்காக ஆசையா பக்தியா ஆந்திராலேருந்து வந்திருக்காங்க. அப்போ காமிச்சோன்னே சரி ரொம்ப சந்தோஷம் தான். இல்லை பெரியவா, நீங்க தான் பேர் வைக்கணும். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு இந்த குழந்தைக்கு பேர் வைக்கல. ஆந்திராவில் பொதுவாகவே ரொம்ப கொஞ்சம் தாமதமாகும். இது பெரியவா பக்தர்கள்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. அவரை பார்த்த அப்புறம் தான் பேருன்னு முடிவு பண்ணிட்டாங்க. பேர் வைக்கிற சம்பிரதாயம் இப்போ இல்லையே அப்படின்றாரு. ஒரு காலத்துல அவர் வந்து குழந்தை வந்து பேர்லாம் வச்சிருந்தாராம். அப்புறம் அது நின்று போச்சு, அது நிறுத்திட்டார். இந்த பேர் வைக்கிற சம்பிரதாயம் இப்போ நின்று போயிட்டே அப்படின்னா அவங்க வந்து அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ, நான் இவ்வளவு தூரத்துலேருந்து வந்தோம், நீங்க பேர் வைப்பேல் தானே இத்தனை நாள் நான் வைக்காம கூட்டின்னு வந்தோன்னே சரி சிரிச்சுக்கிறார். அப்போ ஒரு பசுமாடு கூட்டிட்டு ஒரு சிப்பந்தி உள்ள வர்றார். யாரோ வந்து தானம் கொடுத்துருக்காங்க பசுமாடை. பாருங்க எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு இந்த நிகழ்ச்சி. பசுமாடை இந்த மடத்துக்கு யாரும் தானம் கொடுத்துருக்கா. அதை இந்த மடத்தை சேர்ந்தவர் வந்து உள்ள அதை கூட்டின்னு வர்றாரு. பெரியவாள் பார்க்கணுன்றதுக்காக அதை கூட்டின்னு வர்றாரு. பெரியவா அப்படி பார்த்து என்ன கோ அப்படிங்கிறாரு. இங்க சத்தமா சொல்ற கோ. கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஒரு சுமங்கலி ஒரு அம்மா கையில ஒரு தூக்கு எடுத்துட்டு உள்ள வர்றாங்க. அவர் இங்க பார்த்துட்டு என்னங்கிறார், பால்னா 2ஐயும் சேருடா நான் கோபால் ஆச்சு. அப்படி பேர் வச்சார் அதுக்கு. இந்த குழந்தை கோபால். ஒரு குழந்தைக்கு கோபால் பேருடா அப்படின்ட்டார். சார் பக்கத்துல ஏண்டா பஜனையில பாடும்போது கோபாலான்னு அடுத்தது என்னடா சொல்லணும், கோவிந்தான். அவன் கோவிந்தன். ஸோ கோபாலன் கோவிந்தன் என்று அந்த 2 குழந்தைகளுக்கு அவர் அழகாக பெயர் வைத்தாராம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நிகழ்ச்சி. இப்போ மகா சுவாமிகளுடைய மகா வாக்கியம் இன்றைக்கு என்னன்னு பார்ப்போமா? அந்தரங்க அன்போடு ஒரு தும்பை பூவை எடுத்து அவன் தலையில் போட்டாலும் அவன் திருப்தி அடைவான். With the heartfelt love, offer a tiny flower to him, place it on his head, he will be pleased. இப்ப இந்த நிகழ்ச்சியில நம்ம முதல்ல பார்த்த அந்த மலர்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துட்டு வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன இதுலன்னா, ஒண்ணு எல்லாமே அவனை சேர்ந்தது. இறைவனுக்கு நாம அளிப்பது என்று ஒன்றுமே இருக்க முடியாது. இறைவனுக்கு நாம் செய்வதெல்லாம் நன்றி தெரிவிப்பது. இப்ப நிவேதனம் அப்படின்றது, நைவேத்தியம் அப்படின்னு பண்றோம். வாட் எக்ஸாக்ட்லி டஸ் இட் மீன்? அனௌன்ஸ்மெண்ட், அது அக்னாலஜ்மெண்ட். இறைவா நீ கொடுத்த, இல்லைன்னா எனக்கு இந்த உணவு கிடைச்சிருக்காது. நீ கொடுத்த சாப்பாடு, அதனால தான் என்னுடைய வயிற்று பசி நீங்கிறது. அதை உன் முன்னால காமிச்சு நன்றி சொல்லி நான் சாப்பிட்றேன். தட் இஸ் so it is. நன்றி உணர்ச்சி தான் இட் சாங்டிஃபைஸ் ஃபுட். அதுதான். அது மாதிரி பெரியவர் சொல்றார், நீ என்ன கொண்டு வரணும்? அந்தரங்க அன்போடு, ஒரு உருக்கமான அன்போடு, இறைக்காதல், டிவைன் ரொமான்ஸ். அதான் அந்த அன்போடு உனக்கும் அவனுக்கும் நடுவில் வேற யாருமே கிடையாது. மனைவி வர முடியாது, கணவன் வர முடியாது, குழந்தைகள் வர முடியாது, சொத்து விவகாரம் எதுவுமே வர முடியாது. உனக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய உறவுல வேற யாரும் குறுக்க வர முடியாது. God is extremely personal and intimate. அந்த உணர்ச்சியோட ஒரு தும்பை மலர் போதும், மனம் நந்தவனமாகும் என்று சொல்லி அமைகிறேன். வணக்கம்.